ஹாய் ஒருவன் 11th ஸ்டாண்டர்டுக்கு வணக்கம். ஆல்ரெடி நம்ம நேற்று இம்பார்ட்டன்ட் போட்டுட்டோம். இப்போ எப்படியும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்களான்னு தெரியல, இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க பக்காவாக இருக்கும். இப்போ என்ன கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்னா 12th இருந்த அதே கன்ஃபியூஷன் தான் 11th. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் 3 இயல் தானா 4 இயல் தானா? ஏன்னா உங்கள் புக்கில் அக்டோபர் போர்ஷன்ஸ் முடி தான் போட்டிருக்கு. உங்களுடைய 3வது இயல் முடி, செப்டம்பர் முடி 3வது இயல், அண்ட் அக்டோபருக்கு பார்த்திங்கன்னா தான் 4வது இயல் வருது அப்படின்னு உங்கள் புக்கில் போட்டிருந்தாங்க. ஸோ உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் கன்ஃபர்மேஷன் பண்ணிடுங்க 11th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. 3 இயல் படித்தா போதும்னா 3 இயல் படித்தா போதும். நீங்கள் 4 இயல் அப்படின்னு சொல்லும்போது நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கல, இதில் இருக்கிறது படித்தா போதும். சார் 3 இயலோடது மட்டும் கொடுத்துருக்கீங்களே சார், 3 இயலாக இருந்தால் 3 இயலோடது இங்கே இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கலாமே, தாராளமாக படிச்சுக்கலாம், எந்த கன்ஃபியூஷன்ஸ் கிடையாது. அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அதுக்காக இந்த வீடியோ போட்டேன். அண்ட் ஒன்ஸ் செக் பண்ணிடலாம் சிறுவினா குருவினா நடுவினால் எதாவது மாற்றம் இருக்கான்னு. ஸோ அதனால் நான் ஒன்றே 11th ஸ்டாண்டர்டுக்கு சொல்கிறேன். 3 இயலா 3 இயல் நான் சொன்னது படிச்சுக்கோ. 4 இயலா 4 இயல் நான் இங்கே 4 இயலும் கொடுத்துருக்குறேன், நீ படிச்சுக்கோ. புரிஞ்சுதா? எந்த டவுட்டும் இல்லைல்ல? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் அது போய் சேரும். லைக் பண்ணிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் போய் சேரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ குருவினா சிறுவினா எந்த மாற்றம் உள்ள இயல் 1ல், நெடுவினா நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில், அது சிம்போனி தமிழர் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இயல் 2ல் குருவினா சிறுவினா, நெடுவினா சுற்றுச்சூழல், அந்த யானை டாக்டர் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குறளில் கண்டிப்பாக நெடுவினா கோடையில் வள்ளுவன், அடக்குமுடைமை, நிலையாமை. ஸோ இது 3மே நீங்கள் படித்து தான் ஆகணும். குருவினா ஓகே, நெடுவினா இது. இயல் 3ல் குருவினா சிறுவினா அதே தான். நெடுவினா காவடி சிந்து அண்ட் வாடிவாசல் கதை. ஸோ அப்போ இயல் 4 வரும்பொழுது பௌத்த கல்வி சமண கல்வி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எப்படின்னு சொல்லிட்டு 2 கொஸ்டின் கொடுத்துக்கிறேன். ஸோ இயல் 4 இல்லைன்னா இது வேண்டாம். அதை தவிர்த்து மீதி இருக்க 3 இயலில் நான் திருக்குறளோடு சேர்த்து எல்லாமே படிச்சிரு. இயல் 4 இருந்தால் இது வேண்டாம், இயல் 4 இருந்தால் இது படிச்சுக்கோ. திருக்குறள் இயல் 4ல் நான் கொடுத்துருக்குறேன், மருந்து ஒரே ஒரு நெடுவினா தான் கொடுத்துருக்கேன், அது படிச்சுக்கோ. இயல் 4 இல்லைனா இயல் 4ல் இருக்க திருக்குறளும் படிக்க வேண்டாம், இயல் 4 இருக்க கேள்விகள் சிறுவினா குருவினா நெடுவினா படிக்க வேண்டாம். கன்ஃபியூஷன் இல்லை. நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்கு 4 இயல் இருக்கான், ஒரு சில டிஸ்ட்ரிக், ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் மாறுதில்லை டிஸ்ட்ரிக் வைஸு. ஸோ அதனால் எப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் 4 இயலும் போட்ட, கன்ஃபியூஷன் கூடாது. ஸோ 2 மார்க்கில் இலக்கண தேர்ச்சிக்கோளில் இயல் 1ல் 4th 1, இயல் 1ல் எந்த டவுட்டுமே இல்லை. இதெல்லாம் நீங்கள் அந்த 2 மார்க்குக்கு படிச்சிருவீங்க. கலைச்சொற்கள் எல்லாத்துலேயும் படிச்சிருவீங்க. இயல் 2லையுமே மயங்கொலை சொற்கள் அதை படிச்சு. இயல் 3ல் இலக்கண தேர்ச்சிக்கோள் 7, 8, பேஜ் நம்பர் 76 இது படிச்சிருவீங்க, கலைச்சொல் படிச்சிருவீங்க. இயல் 4 மட்டும் ஒரு டவுட்டு, சொல்லி பிரித்து சேர்த்து எழுதும் கீழ்கால வினாக்கள் விடையை தருக, இது மட்டும் வருமா? இயல் 4 இல்லைன்னா இது வேண்டாம், இது மட்டும் போதும். ஸோ அப்போ 2 மார்க்கும் ஓகே. புணர்ச்சி பகுபதொரு பக்கம்னு படிச்சிங்கன்னா பக்கா சேஃபு. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கணும் அதை மட்டும் படித்த போதும், அதை மையப்படுத்தி படித்தா போதும். புணர்ச்சி இலக்கண குறிப்பு பகுபதொரு பக்கம் 4 மார்க்கு அணி. இந்த 4 அணி நல்லா படிச்சுங்க. உங்கள் புக் பேக்கில் இருக்குது, ஆன்சர்ஸும் அதில் இருக்குது, நல்லபடியாக படிங்க. தமிழாக்கம் தருக 18, 45, 77 இருக்குது. 4வது இயலில் ஏதாவது தமிழாக்கம் இருந்தால் மட்டும் வேண்டாம். இதான் 4வது இயல் இருக்கான்னு தெரியல. ஸோ 4வது இயலில் தமிழாக்கம் இருந்தால் வேண்டாம். ஃபஸ்ட்டு 3 இயலில் என்னெல்லாம் தமிழாக்கம் இருக்கோ அது படிச்சுக்கோ, ஒரு 4 மார்க். இலக்கிய நயம் பாராட்டுதல் அப்படி தான், அது ஓனாகவே எழுதிக்கலாம். மரணம் யுகத்தின் பாடல், குறுந்தொகை, தொலைந்து போனவர்கள். ஸோ ஃபஸ்ட்டு 3 இயலில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் படிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குறள், ஓகேவா, பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் மனப்பாடம், எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. அந்த கொஸ்டின் ஆன்சர் குருவினா சிறுவினா நடுவினால் மட்டும் இயல் 4 வேண்டானா வேண்டாம். சரியா? இயல் 4 இருக்கிறவங்க இயல் 4ஓட சேர்த்து படிச்சுக்குவாங்க. இதுதான் அந்த கன்ஃபியூஷன்ஸ் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். கொஸ்டின் பேப்பர்லாம் போடுறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் என்னெல்லாங்கிறது எல்லாமே வரும். ஸோ ஸ்டே டியூனில் இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் பேப்பர் வீடியோ ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வரப்போகுது, லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரப்போகுது. நெடுவினா ஆல்ரெடி போட்டாச்சு, வரப்போகுது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம.